6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இரவு முதல் நெய்வேலி நிலக்கரி சுரங்க ஒப்பந்த தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். நெய்வேலி NLC நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் 10,624 ஒப்பந்த தொழிலாளர்களை பணிமூப்பு அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்ய கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை செயல்படுத்தாமல் NLC நிர்வாகம் காலதாமதம் செய்து வந்தது. இந்நிலையில் 10 தொழிற்சங்கங்கள் சார்பில் கடந்த 18ஆம் தேதி வேலை நிறுத்த கடிதம் நிர்வாகத்திடம் வழங்கப்பட்டது. கடந்த 2ஆம் தேதி புதுச்சேரி தொழிலாளர் நல ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. இதையடுத்து நேற்று இரவு நெய்வேலி CITU அலுவலகத்தில் தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் இரவு முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து 6 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஒப்பந்த தொழிலாளர்கள் பணிக்கு செல்லாமல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். 8 ஆண்டுகளாக ஒரே ஒரு கான்ட்ராக்ட் தொழிலாளியை கூட சொசைட்டி தொழிலாளியை கூட நிரந்தரம் செய்யவில்லை. எனவே ஆண்டொன்றுக்கு 1000 தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற இந்த 6 கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு இரவு முதல் சுரங்க பகுதிகளிலும் அனல்நிலைய பகுதிகளிலும் எந்த ஒரு சொசைட்டி தொழிலாளியும் எந்த ஒரு கான்ட்ராக்ட் தொழிலாளியும் ஹவுசிகோஸ் தொழிலாளியும் வேலைக்கு செல்ல மாட்டார்கள். இந்த வேலை நிறுத்தத்திற்கு நிர்வாகம்தான் முழு காரணம். ஒப்பந்த தொழிலாளர்களை நிர்வாகம்தான் வேலை நிறுத்தத்திற்கு தள்ளி இருக்கிறது. எனவே ஏற்பட போகும் உற்பத்தி இழப்பு மற்றவைக்கும் NLC நிர்வாகமே பொறுப்பாகும் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டுகிறோம். இதனிடையே வரும் 8ஆம் தேதி சென்னையில் தொழிலாளர் நல ஆணையர் முன்பு மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது.